தீ பரவட்டும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக ஆய்வாளர், எழுத்தாளர் தமிழ் காமராசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் இன்று நிறைய விடயங்களை பற்றி பேசவிருக்கிறோம். தொடர் வணக்கம். வணக்கங்க. கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை பத்தி நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. குறிப்பா இந்த தமிழ் சமூகம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பண்பட்ட சமூகமாக இருப்பதற்கும், சாதிபத பேதமற்ற ஒரு சமூகமாக இருப்பதற்கும், தன் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போடாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். ஆனா தந்தை பெரியாரை பற்றி தொடர்ச்சியாக ஒருவர், இன்னும் சொல்ல போனால் ஒரு சங்கி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ரொம்ப கொச்சையா பேசுறாரு. அவர் என்ன செஞ்சுட்டாரு, இப்போ சமூக நீதிக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, பெண் உரிமைக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கறத தொடர்ச்சியாக பெரியார் எதுவுமே இந்த மண்ணிற்கு செய்யாததை போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஒரு ஆய்வாளரா? முதல்ல சங்கி அப்படின்னு சொல்றதை விட இன்னும் ஒரு கூடுதலான ஒரு வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பொம்பளை பொறுக்கி, அதுக்கு பிறகு ஒரு திருட்டு பைய, ஊரை ஏமாத்தி கொள்ளையடிக்கிறவன், ஏமாத்தி பணம் பறிக்கிறவன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சங்கி அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் இதுதான். அதை விட ஒரு தன்னளவில் கொஞ்சம் கூட ஒழுக்கமற்ற நேர்மையற்ற ஒரு ஆள். அந்த ஆளை தன்னுடைய தலைவர்களாக வரித்து கொண்டிருக்கிற இந்த ஒரு கூட்டம், அவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, எது விமர்சனம், எது கருத்து, எது அரசியல் ரீதியான உரையாடல் என்பது பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் சேற்றை வாரி இறைத்து கொண்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அவங்க செய்யக்கூடியது விமர்சனம் அல்ல, அது முழுக்க ஒரு சுய விளம்பர, சுய மோக, ஜிக்ஜாக் சர்க்கஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது அவங்களுக்குள்ளார செஞ்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை. அவங்களுக்குள்ளார ஒருத்தரை சேற்றை வாரி இறைச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு, நாங்கெல்லாம் இப்படிதான் அடிச்சுக்குவோம், இப்படிதான் முத்தம் கொடுத்துக்குவோம், இப்படிதான் திட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இதெல்லாம் எங்களுக்கு அரசியல் உரையாடல் அப்படின்னு அவங்களுக்குள்ளார எதையோ ஒன்று பேசிக்கிட்டு இருந்தா நம்ம எதுக்கு போய் கேட்க போறோம்? அது அவங்க பிரச்சனை. ஆனா பெரியார் மீது இப்படி செய்யக்கூடிய அவதூறுகளும் அபாண்டமான பழிகளும் இருக்கு இல்லையா, பெரியார் பேச்சையும் பெரியார் கருத்துக்கள் அப்படின்னு சொல்ற ஒண்ணுமே அதை நாங்க விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது வெறும் பெரியார் மீதான அவதூறுகளும் அலிகேஷன்ஸ் மட்டும் அல்ல, அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான மக்கள் மீது, நம்ம சமகால தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கின் மீது, அரசியல் வளர்ச்சியின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். அது ரைட் விங் ஆட்கள், வலதுசாரிகள் செய்திருக்கக்கூடிய தாக்குதல். அது வயலன்ஸு. அந்த வயலன்ஸ் இன்னும் அவங்க நேரடியா அடிக்கிற அளவுக்கு பலம் பெறல. இப்போ சிலைகளை உடைப்பதற்கோ, மனிதர்களை அடிப்பதற்கோ, கௌரி லங்கேஷ், தபோல்கர் இவங்களெல்லாம் கொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி கொள்கின்ற அளவுக்கு அவங்களுக்கு வலு இல்லை. அதனால இப்ப பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அது தமிழ்நாட்டுல வலுவில்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா, இல்ல அகில இந்திய அளவுல அவங்க, ஏன்னா அவங்க அகில இந்திய அளவுல அவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு மணிப்பூர் கலவரம் உட்பட எல்லா பக்கமே அது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அவங்களால அதை தொடர்ந்து கால் ஊன்ற முடியலன்னு வச்சுக்கலாமா, அந்த ஒரு கோபம்னு வச்சுக்கலாமா? தமிழ்நாட்டுல அவங்களுக்கு அந்த வலுவே இல்லை. அதனால கால் ஊன்றதெல்லாம் இல்லை. எந்த காலத்திலையும் அதை செய்ய முடியாது. அது ஒரு அரசியல் போராட்டம், அதை செய்ய முடியாது. இப்ப அந்த வலு இல்லாதனால இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ச்சியா முயற்சி பண்றாங்க, ஒரு வன்முறையை ஏற்படுத்தி இதன் மூலமா ஆதாயம் அடையணும்னு நினைக்கிறாங்க. அதனால இது ஒரு அரசியல் பேச்சுனோ அரசியல் உரையாடல்னோ எடுத்துக்க கூடாது. இது வயலன்ஸ்னு எடுத்துக்கணும். இது பெரியார் மீதான அவதூறு பேச்சுன்னு மட்டும் எடுத்துக்கூடாது. தமிழ்நாட்டின் மீதான, தமிழ்நாட்டு மக்களின் மீதான அவதூறு பேச்சு, ஒரு வன்முறை பேச்சு அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம இதை பற்றி விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நீங்க கூட ஒரு விவாதத்துல கலந்துருந்தீங்க. அந்த விவாதத்திலேயே கூட இந்த பேச்சு அடிபட்டது. பெரியாருடைய புத்தகங்களை எல்லாம் நாட்டுடைமையாக்குங்க, அதுக்கப்புறம் தான் நாங்க பேசுவோம். என்னமோ பெரியாருடைய புத்தகங்கள் இது வரைக்கும் பொதுவெளியில இல்லாதது போலவும், அது என்னமோ நம்ம கொண்டு போய் மறைச்சு வச்சிட்ட மாதிரியும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அது குறிப்பிட்டு இந்த 2-3 நாட்களாக இந்த பேச்சு அடிபடுறதை நம்ம பாக்குறோம். ஏன் தந்தை பெரியாருடைய நூல்களை நாட்டுடைமையாக்குறதுல இவங்க ரொம்ப உன்னிப்பாக இருக்கிறார்கள்? அதுல ரொம்ப அக்கறை, இவர்கள் அதில் அக்கறைப்படுவதற்கு என்ன காரணம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல இந்த முட்டா பயல்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. அவனுங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒண்ணுக்கு காப்பிரைட்டை நேஷனலைஸ் பண்றதுக்கு, நாட்டுடைமை ஆக்குறதுக்கும் புத்தகங்களை படிக்கிறதுக்கும் சம்பந்தம்லாம் ஒன்றும் இல்லை.
ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துறதோ மற்றதுக்கோ மேற்கோள் காட்டுறதுக்கோ அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னொன்று வந்து ஏற்கனவே பெரியாருடைய வந்து அத்தனை எழுத்துக்களும் நேஷனலைஸ் ஆகிதான் இருக்கு. யார் வேணாலும் அதை வெளியிடலாம். பெரியார் திராவிடர் கழகத்திற்கும் திராவிடர் கழகத்திற்கும் நடந்த வழக்குல நீதிபதி சந்துரு அப்படிதான் தீர்ப்பு வழங்கியிருக்காரு. இப்போ வரைக்கும் அதுதான் நடைமுறையில் இருக்கு. பெரியாருடைய எழுத்துக்களை யார் வேணாலும் வெளியிடலாம் அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் இருக்கிற நடைமுறை. இது வழக்குல தீர்ப்பு வந்த பிறகு இருக்கக்கூடியது. அவங்க ஒரு திராவிடர் கழகம் ஒரு மேல்முறையீடுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த இது வரல இன்னும். சென்னை உயர் நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்பின்படி அதுதான், அவருடைய எழுத்துக்களுக்கு ஒருத்தர் ஒரு நிறுவனம் உரிமை கோர முடியாது, யார் வேணாலும் வெளியிடலாம்ங்கிறத நாட்டுடைமை ஆய்தான் இருக்குது. இது தெரியாம வந்து நான் அவங்ககிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்டேன், என்னத்தையும் ஆதாரமா பேசிட்டான், வாயை திறந்து எதை கண்டதையும் கள்ளதையும் உளறிட்டு எதை ஆதாரம் வச்சுட்டு பேசினா இந்த வாட்ஸ்அப்ல வந்ததை வச்சு பேசினேன் அப்படின்னு சொல்றான். வந்து வாட்ஸ்அப்ல வந்ததை வச்சுட்டு பேசுறியே, நீ எல்லாம் ஒரு தலைவனா? நான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன், நீ அதை அனுப்புனா நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, இந்த யூடியூப்ல இத்தனை வீடியோ இருக்குது அதெல்லாம் நீங்க ஸ்ட்ரைக் அடிச்சு இது பண்றீங்க, நான் இதை வச்சு நீ எல்லாம் ஒரு தலைவனா? நீ வாட்ஸ்அப் பார்த்து தான் இந்த சீமான் வந்து முதல்ல ஒரு கதை சொல்லிட்டு தெரிஞ்சான் பாருங்க. வந்துட்டு பிரபாகரன் வந்து வைத்து அவரை வச்சு ஒரு கதை சொல்லி நான் அந்த வந்து அவர் எனக்கு இந்த பண்ணாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாருன்னு. அந்த இப்ப சமீபத்துல நடந்த ஒரு கூட்டத்துல காளியம்மாலே வந்து நீங்க 10 நிமிஷம் தானே பாத்தீங்க தலைவரை அப்படின்னு சொன்னதுக்கு இவன் ஏதோ உளறிட்டு இருந்தான். ஒரு 10 நிமிஷம் கூட பார்க்காத தலைவரை பற்றி அவரு வந்து அந்த ஈழ மண்ணில் ஈழ மக்களுடைய விடுதலைக்காக போராடின ஒரு தலைவரை பற்றி அத்தனை அவதூறுகளும் பேசிய பொழுது அவனை வந்து எதுவுமே பண்ணாம இப்படியே விட்டுக்கிட்டு இருந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா வந்து கண்ட இடத்துல வாய வைக்கிற நாய், கண்ட இடத்துல செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாத நாய் வந்து இன்னைக்கு இது பண்ணிக்கிட்டு தெரியுது. எப்ப வந்து நம் பிரபாகரனை பற்றி அப்படியான பொய்க்கதைகளையும் போலி கதைகளையும் சொன்ன பொழுது ஈழத்தமிழ் மக்களுக்கு கொஞ்சமாவது அந்த விடுதலை போராட்டத்தின் மீது உணர்ச்சி இருந்திருந்தால், நியாய உணர்ச்சி இருந்திருந்தால் இப்படியான ஒரு மனுஷனை ஆதரிப்பாங்களா? இன்னைக்கு ஆதரிச்சுட்டு இருக்கிறவங்க கணிசமான பேர் உண்டு. அவங்க என்ன உணர்ச்சின்னு தெரியல. இவன் ஏதோ வந்து திராவிட இயக்கத்தை அழிக்கிறான், திராவிட இயக்கத்தை கேள்வி கேட்டுட்டான், அதனால நாங்க ஆதரிக்கிறோம், ஆகா பிரமாதமான கேள்வி. அறிவுறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கு பொய்யை மட்டுமே பேசிக்கொண்டு அவதூறுகளை மட்டுமே பேசிக்கொண்டு ஒரு பொம்பளை பொறுக்கியா திரிகிற வந்து பெண் லோலனாய் திரிகிற இந்த மனுஷனுக்கும் இவனை வச்சுட்டு இவனை தலைவனா வச்சுட்டு திரிகிற பயிலும் ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் அது பதில் சொல்றதுல என்ன இருக்கு? அது இந்த 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 ஒட்டுமொத்த உரையாடலுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது பேச்சல்ல, அது வயலன்ஸ். அவன் வந்து உங்க மேல சேரை வாரி இறைக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா தடுக்கதான், ஒண்ணு தடுக்கணும், இல்லை தடுக்கிறது மட்டும் இல்லாம இதை தடுத்து நிறுத்தணும். அது வந்து நம் எல்லோருடைய வேலையும் வந்து அதுதான். அதை நம்ம செய்ய மறுக்கிறோமோ அப்படின்னு தோணுது. நம்ம அதுக்கு வந்து நாகரிகம் பார்த்துக்கிட்டு நாசுக்கு பார்த்துக்கிட்டு பழைய கதைகளை பேசிக்கிட்டு பெரியார் வந்து அப்படி நடந்துக்கிட்டாரு இப்படி நடந்துக்கிட்டாருன்னு பார்த்துக்கிட்டு அப்படி இது பண்றோம். இந்த எழுத்துக்கள் நாட்டுடைமை ஆகிறதுக்கும் பெரியாருடைய எழுத்துக்கள் ஏற்கனவே நாட்டுடைமை தான் ஆயிருக்கு. அதை பற்றி இந்த உரையாடல்கள்ல பேசுறவங்களுக்கும் எந்த கவலையும் இல்லை. பச்சையா அதை சொல்லணும், ஏற்கனவே அது நேஷனலைஸா தான் இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? சரி, எனக்கு இல்ல மறைச்சு வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் மூடி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு இதா சொல்றாரு. இந்த ஆளுக்கு வந்து தெரியும், இங்க பெரியார் திடல் நூலகத்துல விடுதலை இதழ்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஞானாலய கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய தனியார் சேகரிப்புல இருக்கு. பழங்காசு சீனிவாசன் அவர்கள்ட்ட இருக்கா என்னன்னு தெரியல. ரோஜாமுத்தே ஆய்வு நூலகத்துல விடுதலை இதழ்கள் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா அங்க வந்து ஞானாலய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட வந்து எல்லா சேகரிப்புகளும் இருக்கு வந்துட்டு. அதற்கு பிறகு வந்து தேசிய அளவில் இருக்கிற ஆவண காப்பகங்கள்லயும் இருக்கு. என்னதான் அந்த ஆளுக்கு பிரச்சனை, இல்லை பேசிக்கிட்டு இருக்கிற ஊடகம் என்னதான் பிரச்சனை அப்படின்னு தெரியல. குறைஞ்சபட்சம் வந்து அறிவு இருந்தா, குறைஞ்சபட்சம் அடிப்படை அறிவு இருந்தா இதை பற்றி கேள்வி கேட்கிற ஊடகவியலாளர்கள் நேரா கேட்கணும், உனக்கு என்னையா பிரச்சனை, நீ பார்க்காம பேசின தெரியாம பேசினேன்னா அதுக்கு மன்னிப்பு கேளு, அதுக்கு பிறகு மற்ற விமர்சனங்கள் மற்ற இதெல்லாம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லணும். அது நம்ம பேச்சுல வர மாட்டேங்குது. அதுதான் சிக்கல்னு எனக்கு தோணுது. இப்போ சீமான் வந்து இப்ப கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு பிரஸ் மீட்ல கூட என்ன சொன்னாங்கன்னா, நானே முதல்ல திராவிடம் பெரியாருன்னு தான் பேசிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் போய் எங்க தலைவர் பிரபாகரனை போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகுதான் வந்து என்னுடைய பாதையே மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான். அப்புறம் தொடர்ச்சியாக இந்த சீமானுங்கிற நபர் பேசிக் கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னா, நான் தமிழ் தேசியவாதி,
அதனால நான் திராவிடத்திற்கு எதிரானவன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். திராவிடத்திற்கு எதிரானவன் அப்படின்னா நீ தெலுங்க, நீ மலையாளி, நீ கன்னட அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்களை வந்து இப்படி பேதம் பிரித்து காட்டுவதுதான் வந்து உன்னுடைய தமிழ் தேசியம் இருக்குதா? அதுதான் உண்மையான தமிழ் தேசியவாதியா? ஒரு ஆய்வாளரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இதுதான் உண்மையான தமிழ் தேசியமா? முதல்ல சீமான் பேசுறது வந்து தமிழ் தேசியமே கிடையாது. அவர் வந்து பிரபாகரனை தான் நான் என்னுடைய தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு பெரிய பித்தலாட்டம், ஏமாற்று. வந்து அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மக்கள் அதை பற்றி ஒண்ணுமே கவலைப்படலை. ஒரு தங்களுடைய தலைவரின் மீது மதிப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஈழத்தமிழ் மக்கள் அதை பற்றி வந்து ஆழ்ந்த கவலையை வந்து அப்பயே தெரிவிச்சிருக்கணும். கடுமையா வந்து இப்படி பேசுறதை எதிர்த்திருக்கணும். தமிழ்நாட்டிலையும் உண்மையாகவே ஈழ விடுதலை போராட்டத்தையும் அந்த ஈழ விடுதலைக்காக போராடின அந்த இயக்கத்தின் மீது மதிப்பு வைத்திருந்த தமிழர்கள் அன்னைக்கு அதை அனுமதிச்சிருக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிச்சதுனால இன்னைக்கு வந்து அந்த ஆள் கண்டத கழுதையும் பேசிக்கிட்டு தெரியுறான். அந்த தலைவர் தான் தன்னுடைய வழிகாட்டின்னு சொன்னா, நான் படத்தை காட்டி ஓட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்றானே அந்த நாய் வந்து, என்ன விடுதலை புலிகள் பிரபாகரன் வந்து என்ன பேசினாரு, எப்படி செயல்பட்டாரு, எப்படி வாழ்ந்தாரு, அவருடைய சிந்தனை என்ன, அதை என்னைக்காவது சொல்லி வந்து ஓட்டு கேட்டிருக்காரா, இது பண்ணியிருக்காரா, அந்த வழியில அவர் நடந்திருக்காரா? குறைஞ்சபட்சம் எதுவுமே நடக்காம வந்து நான் உன்னை ஒழிக்கிறது தான் என்னுடைய கொள்கைன்னு பேசிக்கிட்டு தான் தோன்றித்தனமா பேசிக்கிட்டு வாய் வளர்த்துக்கிட்டு திரியிற எந்த பொறுப்பும் மற்ற ஒரு மனிதரை வந்து எப்படி அரசியல் பேச்சு இல்லைன்னா ஒரு தமிழ் தேசியத்தினுடைய சிந்தனை போக்குக்கு உரியவர் அப்படின்னு எப்படி எதிர்கொள்ள முடியும்? இந்த நாட்டுல வந்து தமிழ் தேசிய சிந்தனைகள் முதன்மையா 2 விதமான போக்குடைய இந்திய தேசிய போக்கு ஒரு போக்கு, அதற்கு மாறாக மொழிவழி தேசிய இனங்கள் வந்து உருவாகி அவங்க தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தினது மற்றொரு போக்கு. அதுல குறிப்பா தமிழ்நாட்டுல தமிழ் உணர்வை வந்து முதல்ல வந்து ஒரு அரசியல் உணர்வா கொண்டுட்டு வந்தது அப்படிங்கிறது பெரியார் அவர்கள் தான். அவர் வந்து 1938 தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு ஒரு முழக்கம் வைத்துதான் வந்து இந்தி போராட்டத்தினுடைய அந்த இறுதி காலகட்டத்துல சென்னை மெரினா கடற்கரையில பேசும்பொழுது அந்த முழக்கத்தை வைத்துதான், அந்த முழக்கம் தான் பின்னாடி திராவிட நாடு திராவிடர்க்கே அப்படிங்கிற முழக்கமாகவும் மாறியது. அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய தொடக்க புள்ளி. அதற்கு பிறகுதான் வந்து மாப்போசி தமிழரசு கழக, அவர் அப்ப காங்கிரஸ் கட்சியில இருக்காரு. அதற்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தான் வந்து மாப்போசி வந்து ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு வந்து ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தான் வந்து ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறார். ஆதித்தனார் நடத்திய நாம் தமிழர் கட்சி அப்பொழுது நடத்திய தனித்தமிழ் மாநாட்டுல தனிநாடு கேட்டு தமிழ்நாட்டை தனிநாடாக கோரி நடத்திய ஒரு மாநாட்டுல பெரியார் அவர்களும் கலந்துக்கிறார். கலந்துகிட்டு பேசும் பொழுது கூட எனக்கும் வந்து இந்த சமூகத்தை சீர்திருத்தது பற்றி எனக்கும் ஆதித்தனாருக்கும் வந்து பல கருத்து முரண்பாடுகள் இருக்கு. ஆனாலும் தனித்தமிழ்நாடு பெறுவதில் அதை கேட்பதில் எங்கள் இருவருக்கும் ஒத்த கருத்து இருக்கிறது என்பதால் நாங்க வந்து ஒரே மேடையில தோன்றோம். நான் அவருடைய இதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு அந்த மாநாட்டுல பேசுறேன். தேசிய சமூக முரண்பாடுகளை சமூகத்தை எவ்வாறு சீர்திருத்துவது அப்படிங்கிறதுல மாப்போசிக்கு வந்து ஆதித்தனாருக்கு இவங்களுக்கெல்லாம் முரண்பாடு இருந்தது. அவங்க எல்லாம் வேறொரு விதமான தேசியவாத போக்கை உடையவங்களா இருந்தாங்க. பெரியார் தேசியம் சிந்தனை இதெல்லாம் வந்து அவர் கடந்த காலத்துல அது இருக்கிறதா நினைக்கல. அது வந்து நம்ம எதிர்காலத்துல அடைய போற வந்து ஒரு உணர்ச்சி. நம்ம வந்து அதுவும் குறிப்பா அவர் எப்பயுமே அது திறந்த இதா வச்சுக்கிட்டாரு. யாரெல்லாம் சாதி எதிர்க்கிறானோ அவன்லாம் தமிழன் அப்படின்னு சொன்னார். அண்ணாவும் அதுதான் சொன்னார். யாரெல்லாம் சாதி உணர்ச்சி அற்றவர்களோ அவங்கதான் தமிழர்கள்னு சொன்னார். இன்னைக்கு இந்த பயிலுவை வந்து சாதி உணர்ச்சி தான் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே இதா வச்சுக்கிறான். அதுவும் வந்து நீ வந்து முதல்ல தமிழ் பேசுற சாதியா அப்படின்னு ஏதோ நீ எந்த சாதிக்காரன் அப்படின்னு முதல்ல கேட்கறான். கேட்டுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு கணக்கு வச்சிருக்கான். வந்துட்டு நீ சீமானை ஆதரிக்கிறியா அப்பதான் தமிழன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த சாதிக்காரன்னு சொல்றான். இந்த பயலுவல் உண்மையாலுமே தமிழ்நாட்டுல இருக்கிற பயலுவலுக்கு கொஞ்சமாவது வெக்கம் சூடு சொரணை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இவன் வந்து இப்ப கல்யாணம் பண்ணது மத்தது லொட்டு லோஸ்க்கு உறவு வச்சிருக்கிறது. இப்ப இந்த ஊர்ல வந்து தமிழ்நாட்டுல வாழ்றவன்லாம் தமிழன் இல்லையா? இந்த ஊருக்கே வந்து இந்த ஜனங்களே இந்த ஊர்லயே வாழ்ந்து மடிகிற வேற எதுவுமே தெரியாத அந்த ஜனத்தை வந்து நீ எந்த ஊர்ல கொண்டு போய் தூக்கி கடல்ல போட போறியா? உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? யாரோ ஒருத்தன் வந்து பேசுறான், இவன் தான் தமிழன், அவன் தான் தமிழ். இதுக்கெல்லாம் தொடக்க புள்ளியா மணியரசன் தான் இருந்தார். மணியரசன் தான் முன்னாடியே தமிழ் பேசும் சாதிகள், தமிழ் அல்லாத சாதிகள் அப்படி இப்படி. அதுக்கு முன்னாடி வந்து இப்ப மாப்போசி ஆதித்தனார் அவங்க சிந்தனை போக்குகள்ல இருந்து கூட தமிழ் தேசியத்துக்கு அப்படியான ஒரு போக்கு இல்லை. தமிழ் பண்பாட்டை காப்பாற்றணும், பெரியார் கடுமையா தமிழை விமர்சிக்கிறார் அப்படின்னு சொன்ன போது கூட அவங்க எல்லாம் அப்படி விமர்சனம் செய்திருந்த போது கூட அவங்க வந்து ஒன்னும் பெரியாரை வந்து நேர் விரோதமான மனிதராலாம் ஒன்றும் கருதல. அவர்னாலதான்
அவர் வந்து தமிழை பழித்தார், ஆகவே ஆச்சா போச்சான்னு எல்லாம் பேசல. அவர் பேசின காலத்துல கடுமையான தமிழை வந்து தமிழ் ரொமான்டிசிசத்தை இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நேர் எதிராக கொண்டு வந்து நிறுத்திய பொழுது அவரு நம்ம மொழியில வந்து சாதி பண்பு கூறுகள் இருக்குதுன்னு சொன்னார். நீங்க கண்கூடா பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. தினசரி வாழ்க்கையில நம்ம எப்படி பேசுறோம், நம்ம எப்படி சிந்திக்கிறோம், அதுல எப்படி சாதி பண்பு கூறுகள் செயல்படுது. நம்முடைய மொழி சாதியை காப்பாற்றக்கூடிய, நடப்புல இருக்கிற சாதியை காப்பாற்றக்கூடிய மொழியா, சாதி அமைப்பை காப்பாற்றக்கூடிய மொழியா இருக்கு, சாதி மனப்பாங்கை காப்பாற்றக்கூடிய மொழியா இருக்கு, இலக்கியமா இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எப்படியா முன்னோர போறீங்க? மனுஷனா ஆக போறீங்களா? எப்படி மனுஷனா ஆக போறீங்கன்னு கேட்டார். ஒரு மனுஷத்தன்மை கூட இல்லாத போயில இது வந்து இந்த கேள்வியை எதிர்கொள்றதுல இல்ல நாங்க தமிழர்களாவே மனுஷன் ஆயிடுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இவன் வந்து என்னன்னா, நீ வா நம்ம மறுபடியும் வந்து ஒரு மிருகமா மாறுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் கூப்பிட்டு திரியறான். அவன் வந்து தமிழ் தேசியவாதின்னு வந்து சில பேர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அப்படி சில பேர் நம்புகிறார்கள் என்றால், அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் சிந்திக்கும் திறன் இருக்கிறதா, வந்து கண்கூடா ஒரு விஷயத்த பார்க்க முடியுதா, தினசரி வீதியில இறங்கி நடக்கிறாங்களா இல்லையா, இந்த சமூகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு மந்தை கூட்டம் போல வந்து தன் பின்னாடி இருக்கிறவங்கள நடத்திக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட மனிதர்களை மதிக்காத, தன் சக மனிதர்களை இன்னொரு கட்சிக்காரனை மதிக்கணும், பெரியார மதிக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன எத்தனை பேர் அந்த மதிக்கிறாங்க? பெண் பிள்ளைகளை மதிக்கிறான். அந்த அம்மா காளியம்மாள் கத்திக்கிட்டே தெரிஞ்சது. அந்த அம்மா என்ன பேசினா வந்துட்டு, எந்த சுயமரியாதை உணர்ச்சியும், மான உணர்ச்சியும், மனுஷ உணர்ச்சியும் இல்லாத பின்னாடி திரிகிற கூட்டமா இருக்காங்களே, அவங்க எல்லாம் மனுஷ உணர்ச்சி இருந்தா அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருப்பாங்களா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க வந்து ஒரு தமிழ் தேசிய சிந்தனை போக்கை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் இந்த தமிழ்நாட்டுல நடந்த இயக்கங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இதை சொல்லவே முடியாது. சரி, இங்கிருந்து நம்ம வெளியில போய் பார்த்தோம்னா ஈழ விடுதலை இயக்கம் வந்து மிக முக்கியமான தேசியவாத உணர்ச்சிகளை, தமிழ் தேசியவாத உணர்ச்சி, அங்க ஈழ தமிழ் தேசிய உணர்ச்சிகளை கட்டி எழுப்பது. குறைந்தபட்சம் பிரபாகரன் அவர்களுடைய எழுத்துக்களை, அவர்களுடைய நேர்காணல்களை, அவர் ஆற்றின உரைகளை படித்திருப்பவர்கள் இதை வந்து தமிழ் தேசிய உணர்ச்சின்னு சொல்ல முடியுமா? அப்பட்டமா வந்து அவரு வந்து இந்த வந்து சாதி வித்தியாசங்களை, ஆண் பெண் வித்தியாசங்களை வந்து நீக்குவதுதான் வந்து இது முக்கியமானது அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கு உடையவர் தான். அது அவங்களால செய்ய முடிஞ்சதா, எந்த அளவுக்கு செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறத பற்றி இலங்கையை சேர்ந்த தமிழ் மக்கள் மத்தியிலேயே கருத்து முரண்பாடுகள், விமர்சனங்கள் இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் அதுக்கு எதிராக தான் நின்று அவர் பேசினாங்க, புலிகள் பேச செஞ்சாங்க. அது முதல்ல ரொம்ப முக்கியமானது. அப்படிதான் பேசினார் அவர். நம்ம வந்து ஒரு சோசியலிச தமிழீழ தாயகம்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் 90களுக்கு பிறகு அப்படி சொல்றதை அவங்க கைவிட்டுட்டாங்க. இருந்தாலும் கூட வந்து அவங்க இந்த சாதி இதெல்லாம் காப்பாத்துறது தான் நம்முடைய வேலை, இதெல்லாம் தமிழ் பண்பாடு அப்படின்னு எல்லாம் சொல்லுது. சாதி வித்தியாசங்கள் பாராட்டாமல் எல்லோரும் தமிழர்களா ஒன்றிணையணும், சாதி வேறுபாடுகள் தான் நமக்கு வந்து பெரிய தொந்தரவா இருக்குதுன்னு பேசினவங்க. ஆனா சாதியை வச்சுதான் ஒருத்தன் தமிழனா இல்லையானே தீர்மானம் பண்றவன் அப்படின்னு சொல்றவன் வந்து பிரபாகரன் நான் தலைவரா வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானா, அதுக்கு எல்லா கூட்டமும் சேர்ந்து பின்னாடி ஒரு கூட்டம் கையை தட்டிக்கிட்டு தெரியுதுன்னா இவனுங்களுக்கு என்ன அறிவு இருக்கு? பிரபாகரனும் தெரியாது இந்த பயிலவளுக்கு. புதுசா வந்திருக்கிற வந்து இப்போ பிறந்திருக்கிற பயிலவளுக்கு பிரபாகரன் யாரு என்ன ஏதுன்னு தெரியாது. இல்ல, இது பிரபாகரனையே இழிவுபடுத்துறது. ஆக்சுவலா இது வந்து பிரபாகரனையே வந்து சுத்தமா இழிவுபடுத்துற ஒரு விஷயம். ஏன்னா பிரபாகரன் தன்னுடைய படையிலேயோ இல்ல எந்த விஷயத்திலேயோ வந்து ஆண் பெண் பேதமோ இல்ல சாதி பேதமோ பார்த்த மனிதர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழீழத்திலையும் அதற்கான நிறைய முன்னெடுப்புகளை வந்து அந்த தமிழீழ பகுதிகளை செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராகத்தான் நம்ம பிரபாகரனை பார்க்கிறோம். ஆனால் இந்த மனிதன் வந்து பிரபாகரன் பேரையே சொல்லிக்கிட்டு இவ்வளவு சாதிய உண்மத்தையும் ஒரு ஒரு தமிழகத்திற்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கிளப்பணுங்கிற அவசரம் பண்ற சில வேலைகளும் தான் வந்து நம்மை அச்சுறுத்துவதாக இருக்கிறது. அது தமிழ் சமூகத்தை வந்து இன்னும் பின்னோக்கி இழுப்பதாக தெரிகிறது. ஆமா, உண்மைதான். அவர் முதல்ல இராணுவத்துல வந்து பெண்களை சேர்க்கிறது, பெண்களுக்கு முடி வெட்டுறது இருக்குல்ல, பெண்கள் கிராப் வெட்டி இராணுவத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய தமிழ் சமூகத்துல, அதுவும் வந்து சடை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துல அது எவ்வளவு பெரிய மாற்றம் நினைச்சு பாருங்க. அடேல் பாலசிங்கம் அவர்களுடைய தன் வரலாற்றுல அதை பற்றி எழுதியிருக்காங்க. வந்து எப்படி பெண்கள் வந்து மற்ற எல்லா விடுதலை இயக்கங்களும் அப்படியான ஒரு முன்முயற்சி எடுக்காத பொழுது அவங்க வந்து ஒரு முன்முயற்சி எடுத்து அதனால அவங்க எப்படிலாம் இது பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி, அவங்க எப்படிலாம் வசைபாடப்பட்டார்கள், அவங்க எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க எழுதியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் எந்த அடிப்படை அறிவுமே இல்லாத ஒரு மந்தை மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு என்ன வேணும்னாலும் பேசலாங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா, வாய்ப்புடுக்குத்தனம் இருக்குது இல்ல, அதுதான் வந்து பிரச்சனை. அதை அனுமதிக்கிறது தான் பிரச்சனை. ஆகவே இவருக்கும்
தமிழ் தேசிய சிந்தனைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இக்கு பிக்கு வந்து இது கூட கிடையாது. அவர் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்றது தமிழ் உணர்வையும் தமிழ் மக்களையும் வந்து கேவலப்படுத்துறது தான். இப்போ பொதுவா வந்து பேமெண்ட் கொஞ்சம் வர்றது குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து வேற இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கத்துனோம்னா வேற யாராவது பேமெண்ட் கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கத்திட்டு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் பாக்குறோம். இப்போ வரப்போகிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல அதிமுக பின்வாங்கிருச்சு, பாஜக பின்வாங்கிருச்சு, தேமுதிக பின்வாங்கிருச்சு. இப்ப யாருமே போட்டியிடல அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லும் போது நாம் தமிழர் கொண்டு வந்து வேணும்னே கொண்டு வந்து இது முன்னிறுத்துற மாதிரி தெரிகிறது. இது ஒரு பெரிய ஒரு அஜெண்டா போல தெரிகிறது. ஏன்னா கடந்த இந்த 2 நாட்கள்ல சீமான் பேசினதற்கு பிறகு திடீர்னு அண்ணாமலை சொல்ல வந்து என்னங்கிறாரு, சீமானுக்காக ஆதாரத்தை நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னாரு. சொல்லி 3 நாளாச்சு இன்னும் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணல. தொடர்ச்சியாக சீமான தேச துரோகின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்த ஹெச் ராஜா வந்து திடீர்னு ட்வீட் போடுறாரு, நண்பர் சீமான் அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறாரு, பிரஸ் மீட்ல நண்பர் சீமான் அப்படின்னு பேசுறாரு. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு நேரடியாக ஏதோ ஒன்றை சுட்டிக்காட்டுவதை போல தெரிகிறது. நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க? இது ஒண்ணு வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து கவனித்து வந்த ஒரு விஷயம், நான் கவனித்து வந்த ஒரு விஷயம், இந்த நம்ம மற்றும் பலர் அரசியல் இயக்கங்கள்ல செயல்பட்டவங்க, அரசியல் விமர்சகர்களா இருக்கிற எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான், புதுசான ஒண்ணும் இல்லை. சீமான் வந்து வெறும் வாய் பேச்சுக்காக மட்டும் பேசல. அவர்கிட்ட சுய மோகம் இருக்கு, சுய விளம்பர வெறி இருக்கு, ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இதையெல்லாம் கடந்து வந்து போர் அப்போ 2009 இறுதி போரின் பொழுதும் சரி, அதுக்கு முன்னாடி விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டிருந்த காலத்திலையும் போருக்கும் சரி, போருக்கு பின்னாடியும் சரி, இந்த விடுதலை புலிகளை உணர்வுபூர்வமாக ஆதரித்த யாருக்குமே இத்தகைய ஒரு சலுகை கிடைத்தது கிடையாது. சீமானுக்கு கிடைத்த சலுகை இல்ல, பேசுறதுக்கு இடமும் படத்தை போட்டுக்கிறதுக்கும் இன்னைக்கு விடுதலை புலிகள் கொடியவே பயன்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய இடமும் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி சுத்தமா அந்த இதுவே கிடையாது. அந்த உண்மையாகவே அந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டவங்க, புலிகளுக்காக கூட நின்றவங்க யாருக்குமே அத்தகைய ஒரு விளம்பரம் உட்பட எதுவுமே கிடையாது. இது முழுக்க வந்து இன்னும் சொல்ல போனா வந்து புலிகளுக்காக இடம் கொடுத்து, புலிகளுக்காக ஆயுதம் வந்து தயாரிச்சு கொடுத்து, புலிகளுக்கு மருத்துவ உதவிக்காக இங்கிருந்து பல உதவிகள் செஞ்சதற்காக இங்க பொடாவல கைது செய்யப்பட்டு நெடிய துன்பங்களை அனுபவித்த ஐயா கொளத்தூர் மணி அவர்களோ, ஐயா கூராமகிருஷ்ணன் அவர்களோ, வைகோ அவர்களுக்கு கூட இந்த சலுகை கிடைக்கல. யாருமே திராவிடர் இயக்கங்களை சேர்ந்த திராவிடர் கழகங்களை சேர்ந்தவங்க அத்தகைய உதவிகளை செஞ்சாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல மார்க்சிய லெனின் இயக்கங்களை சேர்ந்தவங்க அவங்களோட ஒருத்தரை வந்து இந்த புதிய ஜனநாயகம் அமைப்பை தவிர மற்ற எல்லாரும் அவங்கள நெருக்கமா நட்பு பாராட்டினவங்க தான். அவங்களுக்கு எந்த விதமான இது இல்லை. இந்த மார்க்சிய லெனின் இயக்கங்கள்ல இருந்து வந்திருந்த தமிழ் தேசிய இயக்கங்கள், ஒரு இடதுசாரி தன்மையிலான தமிழ் தேசிய இயக்கங்கள் அவங்களோட நெருக்கமா இருந்து உதவிகள் செஞ்சு அடிபட்டு உதப்பட்டு அந்த குடும்பங்கள் காணாமல் அவங்களுக்கு அத்தகைய வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா வந்து இவங்களுக்கு வந்து பெரிய விளம்பரம், அவங்க இறந்து போனது பிறகு அந்த மக்கள் சிந்திய ரத்தத்தையும் அவங்க செய்த தியாகத்தையும் அவங்க போராட்ட குணத்தையும் வந்து ஒரு முதலீடாக பயன்படுத்தி தன்னுடைய சொந்த முதலீடாக்கி பணம் சம்பாதிச்சுக்கிறதுக்கும் மக்களை திசை திருப்புவதற்கும் இவர் வந்து இத்தனை காலம் பயன்பட்டிருக்கார். 2009 போர் முடிவுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் அவர் தன்னுடைய இதுல வந்து குறைஞ்ச எதுக்குமே ஒரு நேர்மையா இருந்தது கிடையாது. முதல்ல பிரபாகரன் அவர்களை தான் ஏதோ சமையல்காரர்கள் கணக்கா வந்து கேவலப்படுத்தினார். அவ்வளவு மோசமா அந்த விடுதலை கடைசி போர் மிக கொடூரமாக நடந்து கொண்டிருந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் ஒரு நகைப்பொருளா வந்து இவர் தன்னுடைய பேச்சுக்களின் மூலமா மாற்றினார். இது ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா வந்து தெரியல, அதுக்கான அரசியல் பின்புலம் என்ன ஏது அப்படிங்கிறத வந்து தமிழ் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இவர் வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் போக்குகள்ல வந்து வலதுசாரிகள் இதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கண்கூடாதான் நம்ம பார்க்கறதுல வந்து வட இந்தியாவை எடுத்துக்குங்க. வடக்க முழுக்க வந்து மத்திய இந்திய பகுதிகளில் வட இந்திய பகுதிகளில் வந்து முழுக்கவே இடது வலதுசாரி அமைப்புகள் எப்படி செயல்பட்டார்கள் முதல்ல இப்படிதான் பேசினாங்க. முதல்ல வதந்திகளா பேசினாங்க. வந்து ரொம்ப தாராள மனப்பாங்கு உள்ளவங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தாங்க. நீங்க 90கள் கணக்குல எடுத்துங்க. இந்த 97ல இருந்து இந்த மாதிரி லிபரலைசேஷன் இது பிறகு இந்த மாதிரி தனியார் நியூஸ் சேனல் ஷோரூம்ஸ் எல்லாம் வந்த பிறகு எல்லா ஷோரூம்ஸ்லயும் வந்து அவங்க அப்போ ஒரு சீட்டு கூட கிடையாது. அவங்க இப்படி கலவரங்கள் நடத்தினாங்க, வன்முறை பேச்சுக்களை பேசினாங்க, அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்புனாங்க. அவங்களை எல்லாரையும் கொண்டு வந்து இந்த ஷோரூம்ஸ் வந்த பிறகு டிவி ஷோரூம்ஸ் வந்தோடனே டிவி ஷோரூம்ஸ்ல கொண்டு வந்து உட்கார வச்சு அதையே பேசினாங்க.
இவங்க முதல்ல என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் கருத்து மோதல்கள், முரண்பாடுகள், நம்ம கருத்தால பேசி தீர்ப்போங்கிற கணக்கா இப்படிதான் உட்காந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவன் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான், எந்த இதுக்கும் விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் வந்து செய்தி தொலைக்காட்சிகளை சேர்ந்தவங்க வந்து செய்தியாளர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும், நீ என்ன பேசுறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. வாட்ஸ்அப்புல வதந்திகளை பரப்புறாங்க. சோசியல் மீடியாக்கள்ல அவங்க மனசுக்கு தோணுனதெல்லாம் எழுதிட்டு போறான். என்னையா இதுன்னு சொன்னா உண்மை சொல்றதும் கிடையாது, இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு போறது அவங்களா அவனை உருவாக்கி. இந்த பேச்சுக்கள் அவங்க வலிமை பெற்ற பிறகு மக்கள் மனதில் இருக்கக்கூடிய உண்மைகளை அழித்து இவங்க சொல்ற பொய்களையும் இவங்க சொல்ற வதந்திகளையும் உண்மையாக ஆக்கிய பிறகு வன்முறையை, மிகப்பெரிய வன்முறையை உருவாக்கினாங்க, வன்முறைகளை நடத்தினாங்க. அந்த வன்முறைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுத்தது. இந்த அரசியல் அதிகாரம் வந்த பிறகு அவங்க பேச்சை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத நிலை இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் அவங்க உற்பத்தி பண்ணி வச்சிருக்காங்க. வட இந்தியா முழுக்க, மகாராஷ்டிராவில் இன்னைக்கு என்ன எடுத்து பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? அங்க வந்து இருக்கிற சிவசேனா போன்ற அவங்களோட உடன் பயணித்த ஒரு கட்சிக்காரங்களே வாழ முடியாத அளவுக்கு கட்சியை உடைக்கிறாங்க, இது பண்றாங்க. எந்த ஒரு இதுவும் பண்ண தேர்தல் முழுக்கல இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல எடுத்துங்க, மாயாவதி கூட இருந்தவங்க, அவங்களுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குது, எவ்வளவு மிரட்டி வச்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. மற்ற எல்லா பகுதிகள்லையும் அதுதான் வந்து அவங்களோட நிலைமை. நீங்க அகாலிதளம் எடுத்துங்க, அவங்களோட ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரி எல்லா அரசியல் கட்சிகள், பல அரசியல் கட்சிகள், அவங்களோட உடன் பயணித்த அரசியல் கட்சிகளாக மற்றவங்களுக்கும் அதுதான் நிலைமை. இன்னைக்கு சீமான் வந்து நடந்து கொள்வது வந்து எதை வந்து பாஜக பேசினா இந்த நாட்டு மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் வந்து திருட்டு பைய, முள்ளமாரி பைய, நம்ம சமூகத்துக்கு எதிரானவன் கண்டுபிடிச்சிருவாங்க என்பதால் தான் ஒரு தமிழ் முகமாக வைத்துக்கொண்டு ஒரு பச்சையான சாதி அரசியலை, சாதி வெறி அரசியலை பேசுவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் பொது அரசியல் பொது மேலில் இதுல இப்படிலாம் பேசுறது அசிங்கம், இப்படிலாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது, இப்படிலாம் ஒரு மனுஷனை வந்து சாதி பார்த்து சாதி சொல்லி இவன் நல்லவனா கெட்டவனான்னு எல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லா மனிதர்களும் மனிதர்கள் தான், அவர் அவங்க வைக்கிற செயல்களையும் அவங்க பேச்சுக்களையும் அவங்க நடந்துக்கிற முறையும் வச்சுதான் நம்ம அவங்கள மதிப்பிடணும், நம்ம எல்லாம் மனுஷங்களா மாறணும் அப்படின்னு இருந்த ஒரு அரசியல் போக்கையும் சமூக போக்கையும் மாற்றி எதை எடுத்தாலும் சாதி பார்த்து சிந்திக்க வைக்கிற சாதி மனப்பாங்கை திரும்ப மறு உற்பத்தி செய்வதும், ஒரு கொடூரமான வன்முறை அரசியலை, ஒரு வலதுசாரி அரசியலை பொது வெளியில் அத்தகைய மொழியை இட்டு நிரப்புறதும் தான் அவருடைய வேலையா இருக்கு. அதுக்கு வந்து ஊக்குவிக்கிற விதமாக பாஜக செயல்படுகிறது, பின்புலத்தில் செயல்படுகிறது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. அவரே நான் வாட்ஸ்அப்பை பார்த்து பேசுறேன்னு சொன்னாரு வந்துட்டு சீமான் பேசுறதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னாரு வந்து இன்று மாலையிலே வெளியிடுகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. அன்று மாலையில ஆளக்கானா ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து இது முரசொலியில வந்திருக்கிற கார்ட்டூன் தான் அதுக்கு ஆதாரம்னு கொண்டு வந்து காட்டுறாரு. ஏன் நீ என்னத்துக்கு ஆதாரம் கொடுக்குறான்னு சொன்ன, நீ என்னத்துக்கு ஆதாரம் கொண்டு வந்து கொடுத்துருக்க? நீ ஏற்கனவே வந்து அண்ணா இப்படி பேசினாரு, இப்படி நடந்து முத்துராமலிங்க தேவருக்கும் அண்ணாவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னதுக்கு அது இந்து பத்திரிகையில வேற ரிப்போர்ட் ஆயிருக்குதுன்னு சொன்ன, அதுக்கே ஆதாரம் கொடுக்க முடியல. நீ கொடுக்காததுக்கு பதிலாக இந்து பத்திரிகையை சொல்லிட்டு எங்க கிட்ட அப்படி எந்த ரிப்போர்ட்டும் இல்லைன்னு அவங்க ஒரு செய்தியை போட்டாங்க. நீ அதுக்கும் வந்து மன்னிப்பு கேட்கல, இது பண்ணல. இவர்கள் திட்டமிட்டு அவதூறுகளையும் வதந்திகளையும் பேசி இந்த பொதுவெளி அரசியல்ல இப்படியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அதுக்கு இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் தாவேகா இந்த புதுசா ஒரு கட்சி தொடங்கி இருக்காங்க, அவரும் இது கேள்வியே அவங்க கட்சி நோக்குனதுதான். நீ அந்த பிரஸ் மீட்ல தாவேகா இப்படி வழிகாட்டின்னு சொல்லுதே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் என்னமோ வந்து அவங்க தாவேகாக்காரங்க வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியல, இந்த உலகத்துல இருக்காங்களா இல்ல வேற்று கிரகத்துக்கு ஏதாவது இடம்பெயர்ந்து போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. பதுங்கி போயிருப்பாங்க, பதுங்குறாங்களா, தூங்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. 4 நாளா தூங்கிட்டு இருக்காரு, ஒரு இதுவும் காணோம். அவங்க சோசியல் மீடியாவில் அங்க ஆக்டிவிஸ்டுகள் என்ன பண்றாங்கன்னு தெரியல, இல்ல புஷி ஆனந்த் என்ன பண்றான்னு தெரியல, அவருக்கெல்லாம் பெரியாருன்னா யாருன்னு தெரியுமா என்னமானும் தெரியல. அவங்க எதுவுமே பேசாம இருக்கு. இந்த கூட்டம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து செயல்படுகிறது. இவங்களுடைய நோக்கமே வந்து இப்படி ஒரு ரொம்ப மோசமான, தமிழ் மக்களால் இப்போதைக்கு இவங்களை தனியா அடையாளம் காண முடியாது. இவங்க ஏதோ சீமான் பேசுறாருப்பா, பயங்கரமா இருக்குப்பா, என்னென்னமா திட்டமெல்லாம் சொல்றாருப்பா, பிரமாதமா இருக்கு, இவங்க இந்த கட்சிக்காரங்கள்லாம் திட்டுறது நல்லா இருக்குப்பா அப்படின்னு வந்து பொதுவா வந்து ஒரு இது இருக்குல்ல, கவர்ச்சி இருக்குல்ல. யாரையாவது ஒருத்தர் திட்டுனா, புறம் பேசுனா, நம்ம டீ கடையில உட்காந்துக்கிட்டு நம்ம ஜனம் பேசணும்ல, புறம் பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு ஜாலியா, இந்த ஆளுங்கட்சிக்காரங்களே வந்து சரியில்லைப்பா, இந்த கட்சிக்காரங்களை திட்டுறதெல்லாம் ஈஸிங்க, எதை வேணாலும் திட்டிட்டு போகலாம். ஒரு வேலையை வந்து செஞ்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். செய்யற வேலைகள்ல பல குத்தம் குறை இருக்கும், ஆனா அந்த குத்தம் குறைகளை நேர்மையா நியாயமா சுட்டி காட்டணும். மாற்றங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் முன்னெடுக்கணும்.
நம்ம ஊர்ல வந்து அரசியல் நல்லபடியா நடக்கணும்னா நம்ம எல்லோருடைய பொறுப்பும் தான் அது அப்படின்னு உணர்ந்துதான் நம்ம அரசியல் பேச தொடங்கணும். அதுக்கு பதிலா வந்து நம்ம ஊர்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்கிறதுக்காக ஒரு மொள்ள மாதிரி பயில காலி பயில கொண்டுட்டு வந்து ஊருக்குள்ளார விட்டு நீ வந்து எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணி வை அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளவு கேடானதோ அது போலதான் சீமானுக்கு வந்து ஒரு அரசியல்வாதியாக கருதி அவரை இது பண்ணுவதும். ஆனா இன்னைக்கு அந்த வேலையை வந்து பாஜக RSSம் பின்புலத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிற அந்த வேலைக்கு அதிமுகவே இன்னைக்கு ஈல்தாய் தான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன். அதிமுக ஏன் தேர்தலில் போட்டியிடலைங்கிறது தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் சின்ன பிரச்சனையா இருக்குதா என்னன்னு தெரியல, அதனால போட்டியிட பயந்துகிட்டு அவர் வரலையா என்னன்னு தெரியல. இல்ல வந்து இந்த தேர்தலில் போட்டிட்டு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அது மறுபடியும் தனக்கு ஒரு பின்னடைவு தான். மக்கள் வந்து 14வது தோல்வியா போயிருமோ அப்படின்னு பயந்துட்டாரோ, பயந்துகிட்டு தனக்கு வந்து ஒரு அரசியல் லாபம் கிடைக்காம போயிரும் அப்படிங்கிற கணக்குல இருந்து அந்த களத்தை முதல்ல அரசியல் களத்தை எதிர்கொள்ளணும்ல. உங்களுக்கு நியாயம் இருக்குது, நான் வந்து திமுக எதிர்த்து போட்டியிட முடியும் அப்படின்னு சொன்னா வந்து நின்னா தானே வந்து நீ ஒரு போட்டியாளன் ஆக முடியும். நீ வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா போட்டியாளன் ஆயிட முடியுமா? இது வந்து அதிமுக காரங்களுக்கே ஒரு பெரிய பின்னடைவு தான். வந்துட்டு அவங்க வந்து ஒரு எதிர்கட்சியா நீடிக்கணும், அரசியல் கட்சியா இருக்கணும், தமிழ்நாட்டினுடைய பிரதானமான அரசியல் கட்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சொல்லொன்றும் செயல் ஒன்றுமா இருக்கக்கூடாது. களத்துல வந்து நிக்கணும். சின்ன கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, எனக்கு இதுல வெற்றி கிடைச்சாலும் சரி தோல்வி கிடைச்சாலும் சரி, தேர்தல் ஜனநாயகத்தில் இது வந்து சகஜம். நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்ற பேச்சு உண்மையா இருக்குன்னா அது வந்து நின்றுக்கணும். ஆனா அதுக்கு நேர் எதிரா வந்து அவங்க தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளோடு, தமிழ் மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளோடு சமரசம் செய்து கொள்வதும் அவங்களுடைய வாழ்க்கையோட தங்களுடைய வாழ்க்கையை பிணைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜகவுக்கு பூஜா தூக்குற வேலையும் இந்த மாதிரி பாஜகவுடைய பூஜாக்களுக்கெல்லாம் பூஜா தூக்கக்கூடிய வேலையை நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளுக்கு பூஜா தூக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை, அவங்களுடைய அரசியல் வந்து வாழ்வை அவர்களே வந்து அழித்துக் கொள்வது, தங்களுடைய தலைக்கு தாங்களே தீ வைத்துக் கொள்வது போன்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமா வந்து RSS வந்து வடநாட்டுல பண்ணிட்டு இருக்கிற வேலைய பேரை மட்டும் தமிழ் பேரை மாத்திக்கிட்டு இங்க சீமான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வச்சுக்கலாமா? ரெண்டே வரியில சொல்லணும்னா ஆமா, அதுதான் செய்யறாரு. அந்த வலதுசாரி அரசியல் வந்து ரொம்ப மோசமானது. அது நமக்கு ஏற்கனவே தெரியுது. கண்கூட எவ்வளவு மோசமா. மணிப்பூர் எடுத்துக்குங்க. மணிப்பூர் உதாரணம் சிறந்த உதாரணம். அங்க வந்து குக்கி இன மக்கள் சமவெளி பகுதிகளில் வந்து இப்போ குக்கி மலைப்பகுதியில மெய்தை மக்கள் வந்து சமவெளி பகுதிகளில் வாழக்கூடியவங்க. அவங்களுக்கு ஏதோ உரிமை தர்றது மாதிரி போய் இன்னைக்கு மணிப்பூரை எவ்வளவு பெரிய கலவரக்காடா மாற்றி வச்சிருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு பெரிய நீண்ட பாரம்பரியத்துக்குரியவங்க. இந்த பெடரல் செட்டப்புக்குள்ளார தங்களுடைய உரிமைகளை பெறுவதிலும் தங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீண்ட காலம் போராடினவங்க. அப்படிப்பட்ட மாநில மக்களை எவ்வளவு கலவரக்காடா எவ்வளவு இதானதா மாற்றி வைத்திருக்கிறாங்க, எவ்வளவு மோசமான அரசியலை செய்திருக்கிறார்கள்னு பார்க்கணும். நீங்க வந்து மற்ற மகாராஷ்டிரா மாநிலம் ஒரு முற்போக்கான மாநிலமா எத்தனை காலம் இருந்தது. அது அம்பேத்கரை கொடுத்த ஒரு மாநிலம், மிகப்பெரிய நீண்ட வந்து சமூக சீர்திருத்த போராட்ட மரபுகளை கொண்ட மாநிலம். அந்த மாநிலத்தை இன்னைக்கு எவ்வளவு மோசமா மாற்றி வைத்திருக்காங்க பாருங்க. நமக்கு பக்கத்துல இருக்கிற கர்நாடகத்தை எடுத்துக்கங்க, அது மிகப்பெரிய ஒரு மரபை உடைய ஒரு மாநிலம். அதுக்கு எவ்வளவு மோசமா மாறி இருக்குதுன்னு பாருங்க. அந்த பகுதி கௌரி லங்கேஷை சுட்டு கொள்ற அளவுக்கு இதா இருக்கு. இந்த சமூகம் எவ்வளவு மோசமா சாதியா இதா பிரிஞ்சு கிடக்குறாங்க. வந்து சமூக முன்னேற்றத்துல மற்ற சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம கவனத்துல ஒரு படிப்பனையா கண் முன்னாடி இருக்கிற படிப்பனைகளை எடுத்துக்கிடணும். இது வந்து இந்த இவங்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் இது பண்ணக்கூடாது எனக்கு நம்ம தோணுது. இது வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ்ல ரொம்ப மோசமான போக்குகளை, ஒரு பொறுக்கித்தனமான போக்கை வெளிப்படுத்தக்கூடிய, எந்த பொறுப்பும் இல்லாத பொறுக்கித்தனமான வந்து வேலைகளை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து மக்கள் குடியிருக்கிற வீடுகளுக்கு கூரைகளுக்கு தீ வைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் சீமான். அது வந்து ஒரு வீட்டுக்கு தீ வச்சுட்டு ஊரே எரிஞ்சு போயிட்டாலும் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர் மாதிரியான ஒரு பொறுப்பற்ற ஆள் வந்து அந்த ஆளுடைய பேச்சுக்களையும் அரசியலையும் நம்ம வந்து கூர்மையா விமர்சிக்கணும். விமர்சிக்கிறது மட்டும் அல்ல, அவன் பேசக்கூடிய அவதூறுகளை தடுத்து நிறுத்தணும். அதுதான் நம்முடைய இதா இருக்கும். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை நீண்ட நேரம் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி தோழர். நன்றிங்க. நன்றி, வணக்கம். நன்றி.